லைவ் லைவ். ஓகே. வணக்கம். விசை ரேடியோ நேயர்கள், வானொலியில் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் ஃபேஸ்புக் லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இனிய காலை மாலை வணக்கம். இன்று நவம்பர் 1ஆம் தேதி இந்தியால இரவு 9:30, யுஎஸ்ஏ கனடால பகல். டே லைட் சேவிங்ஸ் தொடங்குற நாள் இன்னைக்கு. ஸோ வி ஃபால் பேக் 1 hour. ஸோ எல்லாரும் யூஎஸ் கனடால இருக்கிறவங்க எல்லாம் ஹோப் தே காட் எக்ஸ்ட்ரா 1 hour ஆஃப் ஸ்லீப். ஆனா நம்மளுடைய நிகழ்ச்சிகள் இனிமே வந்து யூஎஸ் டைம்ல 1 hour வி ஃபால் பேக் ஆன் அவர் ப்ரோக்ராம் டைமிங்ஸ் டூ. ஸோ நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலி இப்போ உங்க டைம் ஜோன்ல வந்து இப்போ 11க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இப்போ 10க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இப்படிதான் யூஎஸ் கனடா டைம்ல இருக்கும் அன்டில் மார்ச். ஸோ ப்ளீஸ் நோட் த டைமிங் சேஞ்ச் ஃபார் நார்த் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து நம்ம வார வாரம் சிங்கர் ஷோ நடந்துட்டு இருக்கு. 6 மாதங்களுக்கும் மேலாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய வந்து ஸ்பெஷல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வாரம் அக்டோபர் 27ஆம் தேதி வந்து லெஜெண்டரி சிங்கர் மனோ சாருக்கு வந்து பிறந்த நாள் வந்துச்சு. ஸோ அதனால வந்து வி ஆர் டூயிங் பர்த்டே ஸ்பெஷல் ஃபார் சிங்கர் மனோ சார். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். போன வாரம் நவராத்திரி இருந்ததுனால ஷோ இல்லாததுனால we are celebrating மனோ சார்ஸ் பர்த்டே திஸ் வீக்கெண்ட். ஸோ அதுதான் இன்றைய தீம். ஸோ ஆடியன்ஸ் வந்து மனோ சாரோட எந்த சாங்ஸ்னாலும் ப்ரிப்பேர் பண்ணி பாடலாம். ஸோ மனோ சார் பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். மனோ சார் வந்து நாட் அ நியூ ஃபேஸ் அட் ஆல் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ். அவருக்கு பிரத்யேக அறிமுகம்னு வந்து தேவையில்லைன்னா நிறைய வந்து தொலைக்காட்சிகள்லயும் கான்சர்ட்ஸ்லயும் நிறைய பாக்குறோம். அவருடைய பேட்டிகள் எவ்வளோ ஒரு ஃபன், ஒரு ஜாலி பர்சன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரை பத்தி ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலான் இருக்கேன். 14 இந்தியன் லாங்குவேஜஸ்ல, இந்திய மொழிகள்ல 35,000 திரைப்பட பாடல்களுக்கு மேல பாடின ஒரு சிங்கர். அதை தவிர 25,000த்திற்கும் மேலான டிவோஷனல் சாங்ஸ், பிரைவேட் ஆல்பம்ஸ் பாடியிருக்காரு. 3,000த்திற்கும் மேற்பட்ட லைவ் ஷோஸ் உலகம் முழுக்க வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரி சிங்கர். இனிமே வந்து 35,000 40,000 பாடல்கள்லாம் வந்து எந்த சிங்கர் கிடைக்கும்னு தெரியல இனிமே இந்த ஜென்ரேஷன்ல. ஸோ லைக் எஸ்பிபி சார், லைக் சித்ராமா, லைக் தேர் சொல்லி ஒன் அண்ட் ஒன்லி மனு சார். ஸோ அந்த அளவுக்கு சாதனை புரிந்த ஒரு மனிதர். அது தவிர பல்வேறு டேலண்ட்ஸ் அவருக்கு உண்டு. உங்களுக்கு தெரியும், தெலுங்குல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வாய்ஸ் அவர் தான். ஸோ வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா ரஜினிகாந்த் சாருக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு முத்து படத்துல இருந்து அனைத்து படங்களுக்கும் அவர் தான் டப்பிங். அதை தவிர கமல்ஹாசன் சாருக்கு சத்தி, லவதி, பம்மல், கே சம்பந்தம்லாம் தெலுங்குல டப் பண்ணியிருக்காரு. நாகூர் பாபு அப்படின்னு அவருடைய இயற்கை பெயரை அதை வந்து மாற்றி திரைப்படத்துக்காக மனோ அப்படின்னு பெயர் வைத்தது அவர் வெரி ஓன் இசைஞானி இளையராஜா சார். மனோ சார் வந்து கர்நாடிக் மியூசிக் நெடுநாரி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு லீடிங் வோக்கலிஸ்ட கத்துக்கிட்டாரு. நிறைய தெலுங்கு படங்கள்ல கூட நடிச்சிருக்காரு. ஒரு 15 தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழ்ல வந்து உங்களுக்கு தெரியும் சிங்காரவேலன் நடிச்சிருக்காரு. அவருடைய கெரியர்ல வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்து மேல வந்த ஒரு சிங்கர். எந்த ஒரு பின்புலமும் அவருக்கு கிடையாது. அவர் வந்து MS விஸ்வநாதன் சார்ட்டு 2.5 years அசிஸ்டண்டா வேலை பார்த்து 2.5 வருடம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தெலுங்குல ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் அவர்கிட்ட வந்து 1982ல போய் சேர்ந்திருக்காரு. அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்து வெறும் ட்ராக் சிங்கரா, அதாவது வந்து பைலட் சிங்கர்னு மெயின் சிங்கர் அந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து அந்த பாட்டை பிராக்டிஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி ஒரு பைலட் சிங்கர்னு ஒருத்தர் பேர்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற மாதிரி 1800 பாடல்கள் அவர் வந்து அவருடைய முதல் சாங் பாடுறதுக்கு முன்னாடி 1800 பாடல்கள் வெறும் பைலட் சிங்கரா பாடி, ஆனா வந்து நம்ம கிடைக்கலையே வாய்ப்பு, நம்ம வந்து நம்ம குரல்ல இந்த பாட்டு வருமா அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டு அதுக்கப்புறமா தமிழ்ல அவர் வந்து நிறைய பாடல்கள் பாடினாரு. இளையராஜா சார்கிட்ட தான் வந்து முதல் பாடல் அவருக்கு கொடுத்தது. சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிற படத்துல தேன்மொழி எந்தன் தேன்மொழி அப்படிங்கிற பாடல் தான் அவர் முதல்ல ரெக்கார்ட் பண்ண பாடல். ஆனா முதல்ல வந்து வெளியே வந்த பாடல் வந்து பூவழி வாசலிலே அப்படிங்கிற படத்துல வந்து அண்ணே அண்ணே அப்படிங்கிற பாட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கா இதெல்லாம் வந்து 1986ல வந்த படங்கள். 1987ல 6 மாதங்களிலேயே அவர் பாட ஆரம்பிச்சு அவருக்கு மிகப்பெரிய பிரேக்காக அமைந்த படம் மனோன்னு வந்து பட்டி தொட்டி எல்லாம் தெரிந்த படம் வந்து எங்க ஒரு பாட்டுக்காரன். செண்பகமே செண்பகமே அந்த பாடல். அதுவும் அது தவிர நிறைய பாடல்கள் அந்த படத்துல பாடியிருக்காரு. மதுரை மறி குழந்தை வாசம், அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பாடின வேலைக்காரன்.
வேலை இல்லாதவன் தான், வா 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 கண்ணாவா, அந்த 3 படங்கள் 1987ல அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் தந்துச்சு. அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ லுக்கிங் பேக் இன் ஹிஸ் கெரியர். தொடர்ந்து தெலுங்குல பிஸியானாரு. முதல்ல வந்து ஒரு அவருக்கு வந்து மொழி தெரியலனாலும் சரி, அவருடைய இசை திறமைய மட்டும் நம்பி முதல் வாய்ப்பு கொடுத்தது படத்துல அவர் ஓன் வாய்ஸ்ல வெளியில் வந்த பாடல் வந்து தமிழ்ல தான். அதுக்கப்புறம் தெலுங்கு, கன்னடா எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் ஒரியால மட்டுமே ஒரு 400 பாடல்களுக்கு மேல பாடியிருக்காரு. பெங்காலி அது மாதிரி 14 இந்திய மொழிகளிலும் நான் சொன்ன மாதிரி பாடியிருக்காரு. நிறைய வந்து அவரோட வாய்ஸ் வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாடுவாரு. அந்த மாதிரி வந்து முதலாக அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாடிய பாடல் வந்து சூரசம்ஹாரம் படத்துல, அதுவும் ராஜா சார் கிட்டதான் வேதாளம் வந்து இருக்குது அப்படிங்கிற பாடல். அது வந்து மனோ சார் வந்து சொன்ன ஆர்டி பர்மனோட மெஹபூபா மெஹபூபா அப்படிங்கிற பாட்டு ஷோலே படத்துல அந்த பாட்டோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து அவர் அந்த மாதிரி ட்ரை பண்ணாரு. சோ அது சூப்பர் ஹிட் ஆகவே அப்புறம் வந்து முகாப்லா முகாப்லா, ஏ ஷபா ஏ ஷபா, அப்புறம் வந்து அழகிய லைலா, தில்லானா தில்லானா, அந்த மாதிரி வந்து ஆயிரத்தில் நான் ஒருவன், இருவர்ல அந்த மாதிரி நிறைய பாடல்கள் குரல் மாற்றி பாடியிருக்காரு. அவர் வந்து பிரஸ்டீஜியஸ் கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காரு. பெஸ்ட் சிங்கர் நந்தி அவார்டுக்கு நிறைய சாங்ஸ் வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து கான சாம்ராட் அப்படின்னு வந்து அட்லாண்டால அப்னா ஃபவுண்டேஷன்ல வாங்கியிருக்காரு. சோ அது மாதிரி நிறைய சாதனைகள் புரிந்த மனிதர். இருந்தாலும் எல்லா லெஜண்ட்ஸுக்கும் இருக்கிற பெரிய ஒற்றுமையாக நான் எப்பவும் சொல்றது, அந்த ஹியூமிலிட்டி, ஹம்பிளா இருக்கிறது, கலகலன்னு இருக்கிறது, எல்லார்ட்டையும் வந்து ஒரு தெரிந்த நபர் மாதிரி பழகுவது, அந்த மாதிரி நம்மளே நிறைய வந்து ஷோஸ்ல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி வெரி அப்ரோச்சபிள் அண்ட் ஹம்பிள் ஹியூமன் பீயிங். சோ அவருக்கு இந்த பிறந்த நாள் ஸ்பெஷலாக இந்த நிகழ்ச்சியை வந்து டெடிகேட் பண்றதுல விசை ரேடியோ பெருமை கொள்கிறது. சோ ஆடியன்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கவங்க, நீங்க இதுல இணைந்து பாடணும் அப்படின்னா வந்து ஜூம்ல இணைந்து 353-683-0225 அப்படிங்கிற எண்ணை போட்டு நீங்க வந்து இணைந்து உங்களுடைய டெடிகேஷனை நீங்க மனோ சாருக்கு கொடுக்கலாம், நீங்க சொல்லலாம். இன்னொரு சின்ன செய்தி நேயர்களுக்கு, இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி மனோ சார் பர்த்டே ஸ்பெஷல் பண்றோம் அப்படிங்கிறது இட் ஹஸ் ரீச்ட் மனோ சார் as well as Mano sir's daughter. So there are chances that they might watch this show also live or recording. So in case if you want to say some wishes or say something to Mano sir or birthday wishes சொல்லணும், இல்ல ஏதாவது உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு ஏதாவது சொல்லணும்னா நீங்க பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாராளமா சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். சோ நிகழ்ச்சியில் செல்வோம். மறை, you want to introduce? மிக அருமையான நிகழ்ச்சியாக இருக்க போகின்றது. மனோ வந்து என்ன சொல்றது, அனைவருக்கும் ஒரு நெருங்கிய நண்பர் மாதிரி தான். வந்து பாடல்கள் பாடுறதும் சரி, அவருடைய ஸ்டேஜில் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அதில் வந்து நகைச்சுவையாக பேசுறதுலையும் சரி, அவருக்கும் இணைந்து பேசுறதுல, மற்றும் சித்ராவோட இணைந்து பேசுறதுல, மற்றும் எஸ்பிபி சாரோட இணைந்து பேசுறதுலையும் அண்ணன்னு சொல்லிட்டு பாசமாக இருக்கிறதுலையும், அதே மாதிரி இளையராஜா சாரோட பேசுகிறப்போ ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக அவருடைய பையன் மாதிரியே அவர் என்ன ஒரு கிண்டல் செஞ்சாலும் அதை சிரிச்சுக்கிட்டே அந்த பாட்டில் திருப்பியும் அதை மாதிரி வேற மாதிரி பாடி காமிச்சதெல்லாம் வந்து மனோ சாருக்கான ஒரு கிரேட்னஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்று வந்து அவருடைய பிறந்தநாள் கொண்டாடுவதில் ரொம்ப ஒரு பெருமையாகவே இருக்கின்றது. அவர் வந்து எவ்வளவோ பாடல்கள் பாடியிருந்தாலும் அவர் தமிழில் பாடிய பாடல்களை வந்து நமக்கு என்னன்னு சொல்றதுன்னா, செண்பகமே ஆல்மோஸ்ட் யாருக்குமே அந்த பாட்டை கேட்காம இருக்க முடிஞ்சிருக்காது. அதுவும் அந்த காலகட்டத்தில் வந்து ராமராஜன் இவருடைய பாடல்கள் வந்து நல்ல ஹிட்டான பாடல்கள். அதே மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அவருடைய வீட்டுக்கே போயிட்டு அவர் வந்து ஹார்மோனியத்தில் நிறைய என்ன சொல்கிறது, அந்த ஆலாபு அந்த ஒரு சில இதில் வந்து ஒரு இடத்துல சொன்னார், நாங்கள்லாம் வந்து முதல்ல ஒரு தெருக்கூத்தில் தான் நாங்கள் பங்கு பெற்றோம். அவருடைய அப்பாவும் பக்கத்தில் இருந்தார். அப்போ வந்து அந்த ஹார்மோனியம் வச்சுட்டு அந்த இதுலேயே வந்து ஒரு கூப்பிடுறது அப்படின்றத வந்து எப்படி ஒரு ட்ராமாவில் கூப்பிடுறதுன்றதுல வந்து ஹை பிட்ஸில் போனார். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 minutes வரைக்கும் அந்த ஓசை வந்து அவர் வாய்ஸ்லேருந்து அதை கொண்டு வந்து அதை காமிச்சார். அதாவது உண்மையாக நம்ம வந்து பாடல்களுக்கு வந்து நம்ம எல்லாருமே சினிமா பாட்டுன்றதுனால பார்க்குறோமே தவிர, பட் அவங்க பிஹைண்ட் த சீன் அவங்க எவ்வளவோ இன்ஸ்பயர்ட் ஆகி இந்த ஃபீல்டில் வந்து அவங்களுடைய பெஸ்ட் ஆஃப் தேர் சாங்ஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃப் தேர் ஆல் லைஃப்ன்றது வந்து நம்ம அவங்களுடைய ஜேர்னியில் தான் நமக்கு தெரியுது. உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி நம்ம இணைந்ததற்கு அனைவரும் பாடகர்களும் இணைந்து இன்று அவர்களுடைய பாடல்களை பாடலாம். வாங்க, யார் முதல்ல பாட சொல்லலாம்? பாலா, ராம்குமார் பாட சொல்லுமா? எல்லாருக்கும் வணக்கம்.
ஒன் ஆஃப் த என்ன சொல்லுவாங்க, எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் மனோ வந்து ஒரு செல்ல பிள்ளை. இளையராஜாவுக்கு வந்து என்ன அவர் மியூசிக்ல வந்து அவர் பாட்டு போட்டாலும் சரி, அதை வந்து இமீடியட்டா கிராச்சிட்டு இமீடியட்டா பாடுற ஒரு இன்ஸ்டன்டேனியஸா இருக்கிற ஒரு சிங்கர் வந்து மனோ. எஸ்பிபி ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது, வேற மற்ற பாடல்கள் பாடின பாடல்கள்ல நம்மளுக்கு கிடைக்கலன்னு நீங்க வந்து குறைப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எஸ்பிபி வந்து சொன்னாராம், இல்ல தம்பி, மனோ பாடின பாட்டை வந்து நீ ஒரு காதல் சங்கீதம் நான் பாடியிருக்கலாம், எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நான் வந்து வருத்தப்பட்டிருக்கேன். பொறாம இல்லை, இந்த எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு, அந்த அந்த பாடல் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய நிறைய நல்ல நல்ல ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் பாடின பிரபுவுக்காக பாடின தூளியிலே ஆட வந்ததுல இருந்து ஒரு சாரணம் பாட்டு. பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும், பட்டமரம் பூமலரும், பாறையிலும் நீர் சுரக்கும். பாட்டெடுத்து நான் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும், பட்டமரம் பூமலரும், பாறையிலும் நீர் சுரக்கும். ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நாம் படிச்சேன், 7 கட்ட 8 கட்ட தெரிஞ்சா நாம் படிச்சேன். நாம் படிச்ச ஞானமெல்லாம் யார் கொடுத்தா? சாமிதான். ஏடெடுத்து படிக்கவில்லை, சாட்சி இந்த பூமிதான். தொட்டில் மேலே முத்து மாலை, சின்ன பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட, துடியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை, சின்ன பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட. வண்டர்ஃபுல். நிகழ்ச்சி ஆரம்பத்தில் எல்லாத்தையும் தூங்க வச்சிட்டீங்க. ஆமா, வண்டர்ஃபுல் சாங், ஐகானிக் சாங் அவர் மனோ சாருக்கு இந்த பாடல். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அந்த விஜய் மேம் வரீங்களா? இப்ப தூங்கினவங்கள எழுப்பி விடணும் விஜய் மேம். ஷூர் எழுப்பலாமா? ட்ரை பண்றேன். என்ன வாயிலே ஒரு டண்டனக்கர ஒரு மியூசிக், ஒரு பாட்டு அதுவும் சேர்ந்து. ஓகே, இதுதான் அந்த ஃபேமஸ் பாடல் மனோ அவர்கள் பாடினது. பட் டூயட். பச்சரிசி மாவிடிச்சு மாவிடிச்சு மாவிடிச்சு, சக்கரையில் பாகு வச்சு பாகு வச்சு பாகு வச்சு, சுக்கிடிச்சு மிளகிடிச்சு மிளகிடிச்சு மிளகிடிச்சு, பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு, அம்மனுக்கு மாவிளக்கு ஏத்தி வந்தோம் ஏத்தி வந்தோம், அம்மனவ எங்களையும் காக்க வேணும் தாய். மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பார்வை மீனோட சேரும், மானோட பார்வை மீனோட சேரும், மாறாம என்ன தொட்டு பேசும், இது மறையாத என்னுடைய பாசம். மதுரை மாறி கொழுந்து வாசம், ஏராசாத்தி உன்னுடைய நேசம். தன்னனனா தன்னனனா தந்தனனா தந்தனனா. பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி பொட்டு, பட்டுன்னா சேலைய கட்டி அட்டு வச்சு நடந்துக்கிட்டு,
பொட்டுன்னா புட்டு வச்சு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னா சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு பட்டுன்னா கட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட வெட்டு மீறு கண்ண வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட கட்டு அது உனக்கு மட்டும் தானா இந்த சிட்டும் கூட சிக்கியது ஏனா எப்போதே விட்ட குரமாமா அது உசுர கட்டுதையா தானா இது எப்போது வாட்டுதுன்னு பாட்டு ஒன்ன அடிச்சு விடு மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம். மனோ சாருக்கு ஹாப்பி பர்த்டே மனோ சார். நாங்க எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு இதுல இருந்தோம், ஸ்டில் இருக்கோம். எஸ்பிபி சாருடைய மறைவை வந்து யாராலையுமே ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிற டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் நீங்க உங்களால பண்ண முடியும். அது அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. நீங்க நல்லா நிறைய நாள் இருக்கணும்னு மனசார நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி பாலா. தேங்க்யூ சூப்பர் டூப்பர் ரெண்டிஷன், பயங்கரம். தேங்க்யூ ஹை பிட்ச், நடுவுல மியூசிக், லவ்லி ஆஸ் எவர். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அடுத்தது ஜூலியஸ் சீசரே வரீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கீங்க சார்? நீங்க பேசுறது கேட்கலையே. இந்த ஹெட்போன்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அந்த ஹெட்போன் வேணா டிஸ்கனெக்ட் பண்ணிடுறீங்களா? போன்ல இருந்து எடுத்துருங்க. போன்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணோம், கனெக்ட் ஆயிருக்கிற இடத்துல இருந்து. இப்ப கேக்குது. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பக்கத்துல போயிருக்காரு. அப்படியே கேட்கலாம். லைன்ல இல்ல. சொல்லுங்க சார். மனோ சார் பாட்டு உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? மனோ சார் பாட்டு எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு இந்த மனசு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பிடிக்க பாட்டுங்களா? எனக்கு பழைய பாட்டுகளோட இப்ப புது பாடலாம் அவ்வளவு இல்ல. சரி ஓகே. இந்த ஒரு பாட்டை வந்திருக்கேன். ஷூர். என்ன பாடல் இன்னைக்கு? செண்பகமே பாட்டு பாடுறமா? வாவ், அது மனோ சார் பாட்டு. அவ்வளவுதான், அதான் பிடிச்ச பாட்டு. அத அப்படியே சொல்லிட வேண்டியதான். சூப்பர், வெரி குட். டிஎம்எஸ் குரலில் செண்பகமே இப்பொழுது. நேத்து என் பேத்தி வந்து எல்லாம் பாடினா போல. ஆமா, ஆஸ்திரேலியா பாட்டெல்லாம் பாடினாங்க அவங்க. ஆமா. ஹாய் ஆஸ்திரேலியா குட்டி. சிரி, நல்லா சிரி. நடுவுல இருக்க பல்லு காணாம சிரிக்கிறது அழகு. ஆமா, முறுக்க ஊற வச்சுதான் சாப்பிடணும் ரெண்டு பேரும். பாடுங்க சார். செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே தேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேனே உன் மேலே ஆசைப்பட்டு பார்த்து கத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேனே உன் மேலே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு
என் மனம் தானா பாடிடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்னை பின்னாடி, எப்போதும் உன்னை தொட்டு பாட போறேன் தந்தாலே, செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே, மூணாம் பீரையை போல காணும் நெத்தி பொட்டோடே, நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோடு, மூணாம் பீரையை போல காணும் நெத்தி பாட்டோடே, நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோடு, கர்த்தது மேலும் தலை முடித்தானோ, இழுத்தது என்னை பூமிழித்தானோ, எள்ளுப்பூ நாசி பத்தி பேசி பேசி தீனது, உன் பாட்டு காரன் பாட்டு உன்னை விட்டு போகாது, செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. அவ்வளவுதாம்மா. Wow, wonderful effort. Love your spirit of learning songs according to the theme. நீங்க தீம்க்கா ப்ரிப்பேர் பண்றது, நோட்புக்ல எழுதி வச்சு அதை வந்து ஒரு வாரம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பாடுறது, அதெல்லாம் ரொம்ப சூப்பர் சார். லவ் யுவர் எஃபர்ட்ஸ். ஹை பிட்ச் எல்லாம் ரொம்ப நல்லா போச்சு, சூப்பரா பாடுங்க. ஆக்சுவலி ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். நோட்புக்ல எழுதி வச்சுக்கிறது ஜூலியஸ் சார் கிட்ட இருந்து நான் கத்துட்டேன் சார். தேங்க்யூ. லவ் யுவர் ஸ்பிரிட் சார். நிஜமாலே எனக்கு நீங்க ஒரு புது பாட்டு கத்துக்கிட்டு அதை வந்து நோட்டில் எழுதிக்கிட்டு அதை வச்சு பாடி ப்ரிப்பேர் பண்றது எல்லாம் வந்து எனக்குமா ம். எனக்கு நான் வந்து இப்ப இன்னைக்கு பாட வந்த பாட்டு வேற பாட்டுமா. அது பழைய பாட்டு, ஒரு டிஆர் மகாலிங்கம் பாட்டுமா. அது என்ன பாட்டு? ஆடை கட்டி வந்த நிலவுன்ட்டு. ஓ, ஓகே ஓகே. அடுத்தது நான் சொல்றேன், இன்னும் 2 பேர் பாட்டுக்கு அப்புறம் பாடுங்க, அதுவும் பாடுங்க. ஓ, அதனால இப்ப லாஸ்ட் மினிட்ல மாத்தினீங்களா மனோ சார் பாட்டு? ஆமா, கடைசியா தான் தெரியும் எனக்கு. ஓ வாவ், சூப்பர் சார். ஏன் மறைங்க ஏதோ சொல்லுங்க. இல்ல இல்ல அவரு எனக்கு தெரியும், அவர் பாட வந்த பாட்டு வேற, அதனால இன்னைக்கு மனோ பாட்டை எடுத்து பாடினாருன்றது எனக்கு தெரியும். நான் எதிர்பார்த்தது தான் சார். நிச்சயமா நல்லா பாடினீங்க. ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து செண்பகமே செண்பகமே உங்க அதான் சொல்றேன், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. மறை, நீங்க ஒரு மனோ சார் சாங் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்களேன், ஏதாவது எடுத்து நான் பாடுங்க. பாடுறேன். நான் தியாகராஜன் சார் பாட சொல்ல அடுத்த நீங்க பாடுங்க ஏதாவது. தியாகராஜன் சார் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். It feels like so long seeing after long time பாக்குற மாதிரி இருக்கு. கரோனா அன்லாக் பண்ணிட்டு இப்போ திருப்பியும் லாக்டவுன் போக போறோம். ஓ, இஸ் இட்? அப்படியே காலேஜ் வந்து திருப்பி மூடுறாங்களா? விசை ரேடியோக்கு சொல்றேன். நடுவுல ஓ, விசை ரேடியோக்கா? ஓ, ஓகே ஓகே. நிறைய ப்ரோகிராம்ஸ் பேக் டு பேக், நிறைய ப்ரோகிராம்ஸ் வரிசையா பேக் டு பேக் நிறைய ப்ரோக்ராம் பண்ணாங்க. நல்லா இருந்தது. எல்லா ப்ரோக்ராமுமே வந்து ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது சார். நவராத்திரி வந்து இட் வாஸ் ஃபில்ட் இன் வித் என்ன சொல்றது, ஆல் டிவைன் மியூசிக் அண்ட் எல்லா தரப்பிலையும் நல்லா பண்ணாங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் சூப்பரா இருந்தது. அதான் சார், இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பேர் புதுசாக பங்கு பெறலாம். உண்மையாகவே இந்த ஜூம் மீட்டிங் ஐடி 3536830225ல அவங்க இணைந்தாலே நம்ம பாடுறதுக்கு இன்னைக்கு மனோனுடைய ஸ்பெஷல் பர்த்டே ஸ்பெஷல்னால இன்று அதை பற்றி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் நிச்சயமாக. அண்ட் நவராத்திரி வந்து கம்ப்ளீட்லி ஃபில்ட் வித் டிவைன் நவ். ஸோ நவ் வி ஆர் கெட்டிங் பேக் டு சினிமா மோட். ஸோ இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற பாட்டு வந்து இதயத்தை திருடாதே. தெலுங்குல வந்து கீதாஞ்சலின்னு வந்தது. அதில் எல்லா சாங்குமே எஸ்பிபி சார் தான் பாடினாரு. ஸோ இன்சிடென்ட்லி இந்த வெர்ஷன் தமிழில் டப் பண்ணும்போது எல்லா பாட்டுமே வந்து மன்னோ தான் பாடினாரு. ஸோ அதில் வந்து காவியம் பாடவா தென்றலே அது எடுத்திருக்கேன். விளைந்ததோர் வசந்தமே புதுச்சுடர் பொழிந்திட
மனத்திலோர் நிராசையே இருட்டிலே மயங்கிட வாழ்கின்ற நாட்களே சோகங்கள் என்பதே கண்ணீரில் தீட்டினேன் கேளுங்கள் என் கதை கலைந்து போகும் காணல் நீரிது காவியம் பாடவா தென்றலே புதுமலர் பூத்திடும் வேளை இனிதான பொழுது எனதாகுமோ புலர்ந்ததோ பொழுதிதுவோ புள்ளினத்தின் மகோத்சவம் இவை மொழி இசைத்ததும் சுரங்களின் மனோகரம் புது பிரபஞ்சமே மலர்ந்த நேரமே அம்மாடி சொர்க்கம்தான் முன்னாடி வந்ததோ கசந்து போன காட்சி இல்லையே காவியம் பாடவா தென்றலே புதுமலர் பூத்திடும் வேளை இனிதான பொழுது எனதாகுமோ புரியாத புதிர்தான் எதிர்காலமோ பாடும் நீல பூங்குயில் மௌனமான வேளையில் காவியம் பாடவா தென்றலே காவியம் பாடவா தென்றலே. தேங்க்யூ. அருமை சார், அருமை. என்ன ஒரு பாடல்! அது இதயத்தை திருடாதே படமும் சரி, பாடலும் சரி, சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப மெலோடியஸ், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி இந்த படம் டப் பண்ணப்போ யூஎஸ்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன் எஸ்பிபி சார். அதனால வந்து இளையராஜா சார் கூடன்ட்டு ரிலீஸ் பண்ணும் டைம்லன்னு எல்லாம் 6 பாட்டும் மனோ சார் கொடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட். சூப்பர். நிறைய பேர் வந்து ஆக்சுவலி மனோ சார் ஆமா எஸ்பிபி சார் ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா நிறைய இவர் தெலுங்குல பண்ணது இவர் தமிழ்ல பாடுவார், மாத்தி மாத்தி பாடுவாங்க. அண்ட் வாய்ஸ் டெக்ஸ்டர் கூட கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும் 2 பேருக்குமே. ஆமா. இல்லை, அதனால தானே சம் ஆஃப் த சாங்ஸ் வந்து இவர் நிறைய எஸ்பிபி சார் பாட்டை பாடுறதுல நம்ம ஸ்டேஜ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ மோரார்லெஸ் அந்த கொஞ்சம் அந்த வாய்ஸ் டெக்ஸ்டரில் கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி பாடியிருக்காரு மனோ சார், நல்லாவே பாடியிருக்காரு. நான் ஒரு பாட்டு பாடுறேங்க பாலா. இது வந்து என்ன படம் இது? ஈரமான ரோஜாவிலிருந்து அதோ மேக ஊர்வலம். சூப்பர் சாங். அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே இதோ காதல் ஊர்வலம், இதோ காமன் உற்சவம், இங்கே ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தேன், இதோ நான் உயிரினில் உயிர் சேர்த்தேன் வா. அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே உனது பாதம் அடடட இளவம் பஞ்சு, நடக்கும் போது துடித்தது எனது ரெஞ்சு, 2 வாழை தண்டிலே ராஜகோபுரம், நானும் இன்று கேட்கிறேன் உன்னை ஓர்வரம், தேகம் தன்னை மூடவே கூந்தல் போதும் போதுமே, ஆடை என்ன வேண்டுமா நானும் இன்னும் வாவா. அதோ மேக ஊர்வலம்,
அதோ மின்னல் தோரணம் அங்கே குழலை பார்த்து முகிலென மயில்கள் ஆடும் முகத்தை பார்த்து அடிக்கடி நிலவு தேயும் தென்னம் பாண்டி முத்தை போல் தேவி புன்னகை வந்து ஆடச் சொல்லுமே செண்டு மல்லிகை உன்னை செய்த பிரம்மனே உன்னை பார்த்து ஏங்குவான் காதல் பிச்சை வாங்குவான் இன்னும் என்ன சொல்ல அதோ மேக ஊர்வலம் அதோ மின்னல் தோரணம் அங்கே. வண்டர்ஃபுல் 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 ரெண்டிஷன். ரொம்ப பிடிச்ச பாட்டு. சூப்பரா இருந்தது சார். ரொம்ப அதாவது சாரி நான் நடுவுல ஊன்னுட்டேன். ஆமா பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு. அதான் மனோ சார்னுடைய சில பாடல்கள் வந்து நமக்கு என்ன சொல்றது, அது நிறைய வாட்டி கேசட்ல கேட்டிருக்கோம், நிறைய வாட்டி என்ன சொல்றது, இதெல்லாம் தான் நமக்கு இன்று அப்படியே மனசுக்குள்ள நிக்குதுன்னு சொல்லலாம். ரைட், அந்த மாதிரி பாடல்களுக்குள்ள அவர் வந்து ஒன் ஆஃப் த மெயின் சிங்கர்ஸ் சொல்லலாம். எஸ்பிபி அடுத்தது வந்து மனோ சார் வந்து ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷனேட்ல மட்டும் இல்லாமல் பாடல்கள்ல அவ்வளோ பாடல்கள் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த பாட்டு வந்து மனோ சாருக்கே ரொம்ப ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. நிறைய இன்டர்வியூஸ் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. நிறைய கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பரா இருந்துச்சு பாட்டு. ஓ, நான் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டேன். அதான் சொல்றேன், இந்த பாட்டெல்லாம் நம்ம சின்ன வயசுலயே நிறைய வாட்டி கேட்டு 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 அந்த உருகி போன பாடல்கள் இந்த பாட்டு. அதுவும் இந்த ஈரமான ரோஜா பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். அதுல இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப லெஸ் பாப்புலர் ஆர் நாட் ரொம்ப நாட் சங் இன் கான்சர்ட்ஸ். இந்த பாட்டு ரொம்ப பாட மாட்டாங்க, ஆனா வெரி பியூட்டிஃபுல் சாங். ஒன் ஆஃப் தி ஃபேவரட்ஸ் ஆஃப் மனோ சார். அவர் சொல்லுவார் எனக்கு ரொம்ப நல்ல பாட்டு அமைஞ்சது, இது ரொம்ப நல்ல பாட்டு அப்படின்னு அவரே சொல்லிப்பார். மதுரை மாதிரி குழந்தை நிறைய பாடிருக்காரு கான்சர்ட்ஸ் நிறைய வாட்டி. ஏன்னா அது கொஞ்சம் நிறைய இருக்கும், ஜம்ப்ஸ் இருக்கும் அந்த பாட்டு. பட் இந்த பாட்டு அப்புறம் அவர் அதாவது லெஸ் சாங் அவுட் சைடு தேன்மொழி அவரோட ஃபர்ஸ்ட் சாங். ஆமா, அது பாட மாட்டாங்க. அவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபேவரட்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதோ மேக ஊர்வலம், இது எங்கிருந்தோ அழைக்கும் உன் கீதம் ஆஷாஜியோட பாடினது, அது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டுலாம் லைக் நாட் வெரி சாங் அவுட் சைடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுல இந்த பாட்டு சொன்னார் அவரு. சூப்பர், வெரி நைஸ். என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங் அதோ மேக ஊர்வலம். நல்லா இருந்தது. அடுத்ததாக நமக்கு யார், நம்ம ராமகிருஷ்ணன் சார். ராமகிருஷ்ணன் மனோ சார் பாட்டுட்டீங்க, இப்பவே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கரோக்கி போட்டு பாடலாம் இல்லையா? துளியிலே ஆட வந்த வனத்து மின் விளக்கே இலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட சின்ன தம்பியச பாட வண்ண பூவா விளையாட சின்ன தம்பியச பாட துளியிலே ஆட வந்த வனத்து மின் விளக்கே ஆளியிலே பாட்டெடுத்து நாம் படிச்சா கட்டருவி கண்ணுறங்கும் பட்ட மரம் பூ மலரும்
கரையிலும் நீர் சுரக்கும் பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்ட மரம் பூ மலரும். கரையிலும் நீர் சுரக்கும் ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நாம் படிச்சேன். 7 கட்ட 8 கட்ட தெரிஞ்சா நாம் படிச்சேன். நாம் படிச்ச ஞானம் எல்லாம் யார் கொடுத்தா? சாமிதான். வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லத. தொட்டில் மேலே முத்து மாலை ஒன்ன பூவா விளையாட சின்ன கம்பியச பாட துளி. சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததுல தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல. சோறு போட தாயிருக்கா பட்டினிய பார்த்ததுல தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல. தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுதேன். நான் அழுதா தாங்கிடுமா? உடனே தாய் அழுவா. ஆக மொத்த தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளை நாம். வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதா. வீட்டில் மேலே முத்து மாலை ஒன்ன பூவா விளையாட சின்ன தம்பியச பாட துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்தே. மேலே முத்து மாலை ஒன்ன பூவா விளையாட சின்ன தம்பியச பாட வண்ண பூவா விளையாட சின்ன தம்பியச பாட. அருமை Thank சார். you. அருமை அருமை அருமை. சூப்பர். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. காண்ட் ஈவன் பிலீவ் இந்த 6 சாங் 35 நிமிஷத்துல வந்து ராஜா சார் கம்போஸ் பண்ணாலும் நம்பவே முடியல. என்ன கிளாசிக்ஸ் இந்த படம் ஃபுல்லா. இதுல ஒரு இது வேற உச்சந்தல உச்சியில அது வேற பாடிப்பாரு மனோ சார் இந்த படத்துல. எங்க ஊர் பக்கம் எடுத்த பாட்டு இதெல்லாம். ஓ ஓகே ஓகே. கோபி செட்டிப்பாளையம். ஓ ஓகே. சூப்பர் சூப்பர். ஷூட்டிங் ஃப்ரம் கோபி செட்டிப்பாளையம் பவானி சாகர் எல்லாம் நியர்பை சத்தியமங்கலம் தான். சூப்பர் சார். வண்டர்ஃபுல் ரெண்டிஷன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் எடுத்தது வேற மாணிக்க வீணை இன்னைக்கு வாசிக்கலான் இருந்தேன். வாசிங்க வாசிங்க. அடுத்தது இன்னொரு பாடினோடனே வாசிங்க. அதுவும் வாசிங்க. கண்டிப்பா. ராஜாராமன் சார் வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அவருக்கு லேட்டஸ்ட் தனுஷ் ஹிட் வரைக்கும் பாடுவார். அவருக்கு இந்த மனோ ஸ்பெஷல் அவரு வந்து கலக்குவார். அவர் வந்து நீங்க எனி சிங்கர் எனி ஆக்டர் கொடுக்கலாம். அவருக்கு நம்பி கொடுக்கலாம். ஒன்னு இருக்கு சார், வயரை கொஞ்சம் தள்ளி விட்டுக்கோங்க. ராஜாராமன் சார் நீங்க பேசுங்க. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. மியூட்ல. ஆமா, நீங்க பேசுறது கேக்குது. ராஜாராமன் சார் உங்க மைக்ல ரைட் இப்ப கிளீனா இருக்கு. யப், நல்லா இருந்தது ராம்கி சார் உங்க பாட்டு. அருமையான செலக்ஷன் வித் மியூசிக். ஆமா கேக்குதுங்க. ஹலோ எஸ் சொல்லுங்க. கேக்குது சார், கேக்குது. சரி. அது நான் இது தயார் பண்ணல. ஒரு எம்கே தியாகராஜர் இந்த பாட்டு தயார் பண்ணல. வேற எம்கே தியாகராஜ பாதர் பாட்டு ஒன்று பாடு. என்னுடல் தனில் ஒரு ஈ மொய்த்த போது
உங்கள் தன்னில் முள் தைத்தார் போல் இருந்தோம் என் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கு சார். ராஜாராமன் சார், நீங்க வேணா நெக்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணாம ஆடியோ மட்டும் வச்சு வேணா பாடி பாருங்க. ஒருவேளை வீடியோ உங்கள் தன்னில் என் முள் தைத்தார் கேக்குதா? சார் எனக்கு கேட்கவே இல்லை சார். அது உங்கள் ப்ராப்ளம் இருக்கு உங்கள் இன்டர்நெட்டில். ராஜாராமன் சார், நீங்க ராம்குமார் ஒரு நல்ல இன்னொரு மனோ பாட்டு பாடுங்க. இன்னொரு மனோ சாங், ஒரு ஃபாஸ்ட் சாங் இருக்கு, பாடலாமா? பாடுங்க. நம்ம ராம்குமார் இது வந்து இவர் சுப்பு அருணாச்சலம் அவர் வரும்போது எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் வேற பாடிட்டேன். பஞ்ச அருணாச்சலம் அவர் வந்து எழுதின மாதிரி வீரா படத்துல. அடி சிங்காரமா சினுக்கு சினிக்கி ஒய்யாரமா நடைய கட்டும் எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா எக்கா ஓம் பொட்டிக்கடை உள்ளிருக்கு டப்பா டப்பா நெலிஞ்ச டப்பா எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா எக்கா அடி பந்தலில தொங்குகிற பொடலங்காய்க்கு கல்ல கட்டும் ஊரு இது எம்ம எம்ம ஊரு இது அடி தொங்குகிற காளைக்கெல்லாம் கல்ல கட்ட முடியுமாடி எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா 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 சின்னுக்கு சிக்காய் எக்கா எக்கா பொம்பாளங்க போகையில நிழல பார்த்து மல்லு கட்டும் ஊரு இது எம்ம எம்ம ஊரு இது அந்த நிழலுக்கெல்லாம் புடவ கட்டி ஆட வைக்க முடியுமாடி எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா எக்கா அட வளையலெல்லாம் கலகலக்க வளைஞ்சு நெளிஞ்சு நடைய கட்டும் எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா எக்கா ஓம் பொட்டிக்கடை உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா எக்கா அடி பந்தாலில தொங்குகிற பொடலங்காக்கி கல்ல கட்டும் ஊரு இது எம்ம எம்ம ஊரு இது அடி தொங்குகிற காளைக்கெல்லாம் கல்ல கட்ட முடியும் ஆடி எக்கா எக்கா பொட்டிக்கடை எக்கா 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 பொட்டிக்கடை எக்கா எக்கா. சூப்பர். நம்ம ஃபேமஸ் சாங். சூப்பர் சார், சூப்பர். அடுத்தது இது சுபேன இங்க அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா வாங்க. வணக்கம் சார், வெல்கம். கேக்குதா? சுபு சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட்ல இருக்காரு. அன்மியூட். அன்மியூட். ஹலோ. கேக்குது. எஸ். ஹலோ. கேக்குது. மைக் ஐ திங்க் மைக் ஏதோ அட்ஜஸ்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஒரு செகண்ட். அவர் ஒரு ஃப்ளூட் இவர் டெஸ்ட் இல்ல கேக்கல சார். மைக்ல கேக்கல ஆடியோ இதுல மைக் இதுல போயிட்டு இந்த ஆடியோ செலக்ட் பண்ணிக்கணும் ஜூம்ல. ஒரு நிமிஷம் நான் கால் பண்றேன். ஓகே. அதுக்குள்ள வேற என்ன பாட சொல்லுவா? யா. ஜூலியஸ் சீசர் சார், உங்க அடுத்த பாடல் பாடுங்க. யா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ.
ஜூலியஸ் சிஸ்டர் அன்மியூட் பண்ணிக்கோங்க. இல்ல மியூட்ல இருக்கு. வீடியோ போயிடுது. இப்ப வீடியோ இல்ல, அடுத்தது, அதுக்கு அடுத்தது. கேக்குதுங்களா? பேத்தி பொழத்து கட்டுவாளே மியூட் அன்மியூட்லாம். அவன் நேத்து கூப்பிட்ட உடனே அவளே அன்மியூட் பண்ணிக்கிட்டா. ஆமா ஆமா, ரொம்ப பிரில்லியண்டா பிஸியா இருக்காளா? சரி, ஓகே, பாடுங்க. ஆடை கட்டி வந்த நிலவு கண்ணில் மேடை கட்டி அடுமெழியோ, இவள் ஆடை கட்டி வந்த நிலவு கண்ணில் மேடை கட்டி அடுமெழியோ, புலி ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ, ஆடை கட்டி வந்த நிலவு கண்ணில் மேடை கட்டி அடிமேலிடோ, துள்ளி துள்ளி ஆடும் இன்பலோக மங்கை சொந்தமுள்ள ராணி இவளாக மங்கை, துள்ளி துள்ளி ஆடும் இன்பலோக மங்கை சொந்தமுள்ள ராணி இவளாக மங்கை, எல்லையற்ற ஆசையில் ஓடி வந்தார் தன்னை விட்டு போனதை தேடி வந்தார், எல்லையற்ற ஆசையில் ஓடி வந்தார் தன்னை விட்டு போனதை தேடி வந்தார், இடைதான் மெலிந்து கனியே சுமந்து தனியே கிடந்த கொடிதானோ, கண்ணாளுடன் கலந்த ஆனந்தமே பிற காவியம் பாடும் பெண் தானோ, துள்ளி துள்ளி ஆடும் இன்பலோக மங்கை சொந்தம் உள்ளதனி இவளாக மங்கை, அந்தினைகள் பெற்ற மகளோ குழுங்கும் அள்ளி மலரின கவலோ, அந்தினைகள் பெற்ற மகளோ குழுங்கும் அள்ளி மலரின கவலோ, உந்தி உந்தி வீழும் நீரிலையில் ஓடிவில்லையா சிந்துவதும் தென்றல் தானோ, இன்பம் தந்து மகிழ்கின்ற மானோ, அன்பு மனம் கூடுவது துன்பமில்லை அஞ்சி அஞ்சி ஓடுவது இன்பமில்லை, வீணை மட்டும் இருந்தால் நாதமில்லை வீட்டு வீரல் பிரிந்தால் கானமில்லை, இதயம் கனிந்து இதயம் மகிழ்ந்து இதுவும் மகிழ்ந்து உறவாடு நேரம் இதே மனமீடிடுதே, நன்னேரம் இதே மனமீடிடுதே மனமாளிகை ஓரும் ஆடிடுவோம், ஆடை கட்டி வந்த நிலவு கண்ணில் மேடை கட்டி அடிமேலு, இவள் ஆடை கட்டி வந்த நிலவு கண்ணில் மேடை கட்டி அடிமேலு. அவ்வளவுதாங்கம்மா. அருமை அருமை சார், நல்லா பாடினீங்க. இது என்ன யாருடைய பாட்டு? இது வந்து டிஆர் மகாலிங்கம். டிஆர் மகாலிங்கம். ஓகே ஓகே. அடுத்தது வாங்க சதீஷ். வாங்க சதீஷ். மனு பர்த்டே ஸ்பெஷல் என்ன பாட்டு நீங்க பாடுறீங்க? அந்த பாட்டு பாடிட்டாருங்களா? யாரா பாட? பரவாயில்ல, பாடுங்க. என்ன பாட்டுனாலும் பாடுங்க, நீங்க பாடலாம். பாடுங்க சதீஷ். துளிலிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத முத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே,
ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே. சொல்லுங்க சதீஷ். எப்படி உங்களுக்கு மனோஜ் சார் எப்படி அதை பற்றி பேசலாம் வாங்க, கொஞ்சம் அதை பற்றி பேசுங்க. என்னென்ன பாடல்கள் அவரதுல உங்களுக்கு பிடிக்கும் அதை பற்றி சொல்லுங்க. மனோஜ் சாருடைய வாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எஸ்பிபியோட ரிசம்பிளன்ஸ் அவரோட வாய்ஸ். கொஞ்சம் மைக் கிட்ட க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே. அவரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஸ்பிபிக்கு ஈக்குவலாகவே எஸ்பிபி பாடுறாருன்னா அவர் வாய்ஸ்க்கும் இவர் வாய்ஸ்க்கும் நிறைய பாட்டு வந்து அவர் ரெண்டு பேரால கண்டுபிடிக்க முடியாது. இது யார் பாடின பாட்டுன்னு கூட தெரியாத அளவுக்கு பாடுவார். எஸ்பிபி வந்து நிறைய மனோஜ் சார் வந்து நிறைய வாய்ஸஸை ட்ரையல் பண்ணியிருக்காரு. இந்த ஏ ஷப்பா சாங்ல இருந்து பல சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடுங்க. ஏ ஷப்பா அந்த பாட்டு ஒரு பாடு, சும்மா பாடுங்க. ஏ ஷப்பா ஒரு 2 லைன்ஸ். அதே மாதிரி அந்த இது பாத்தீங்கன்னா லிங்காலையும் ஒரு சாங் ஒரு வந்து ஒரு அந்த மாதிரி அந்த மோனோலிசா அந்த சாங் வந்து அவர் நிறைய அந்த ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பல முடியாது அவர் பாடின பாட்டானே தெரியாது. சரி, அந்த படத்துல இருந்து ஒரு பாடுறீங்களா? பாடுற மாதிரி ஒரே நிமிஷம் லிரிக்ஸ் எடுத்துட்டு. ஏய் ஷப்பா நினைச்ச கனவு பலிக்காதா? ஏய் ஷப்பா அடிச்ச கதவு திறக்காதா? எண்ணி வந்து மியூசிக் கம்மி பண்ணிக்கோ. மியூசிக் மியூசிக் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்பிளாட்டர் ஆகுது மியூசிக் ஏதோ ஒன்று. பட் நல்லா பாடுறீங்க, அருமையாக பாடுறீங்க. அது சம்திங் நம்ம we have to make a trial to some understand. Favorite song நான் இப்ப நிகழ்ச்சி ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஈஷப்பா வாவ் எப்படி பாடி இருப்பாரு அந்த கர்ணா படத்துல. ஹை பிட்ச். அந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் பண்ண சாங்ஸ் எல்லாமே உனக்கு ஹிட். முகாபலா இது ஈஷப்பா, அழகிய லைலா, அந்த மோனோலிசா இப்ப இந்த படத்துல வந்தது இல்ல, இந்த பாட்டு யார் பாடினது நம்ம எடுத்து பார்த்தா அவர் மனோஜ் சார்னும் போது நம்ம ஆச்சரியமா இருக்கும். அவர் வாய் இது வரைக்கும் கேட்காத மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைல்ல ஒரு தரையும் வந்து டிஃபரெண்ட் பேட்டர்ன்ல ட்ரை பண்ணுவாரு. அவர் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ண நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வேதாளம் வந்து இருக்குது சூரசம்ஹாரம், அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட். அது வந்து ராஜா சார் வந்து சொன்னப்போ ஒரு சும்மா ஏதோ இவரு மாதிரி கண்டசாலா மாதிரி எல்லாம் பாடி காமிச்சாராம்.
அது ரொம்ப ஃபன்னியா இருக்கு, இது வாய்ஸ் சேஞ்ச் பண்ண மாதிரியே இல்ல, அதனால ஏதாவது ஒண்ணு ஆர்டி பர்மனோட இது மெஹபூபா ஷோலே அந்த பாட்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டாராம். அதை எடுத்த உடனே ஓ இது நல்லா இருக்கு ரொம்ப, அது கிளிக் ஆயிடுச்சு, வேதாளம் இருக்குது. அதுக்கப்புறம் அதே பாட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது கூட அந்த இருவர்ல கூட ஆயிரத்தில் நான் ஒருவனை டிஎம்எஸ் மாதிரி பாடிப்பாரு. ஆயிரத்தில் நான் ஒருவன், அந்த பாட்டு டிஎம்எஸ் மாதிரி பாடிப்பாரு. துணிந்து உள்ளம் துணிந்து விட்டால் அங்கெல்லாம் வந்து டிஎம்எஸ் டச் கொடுப்பாரு. வெரி வெர்சடைல் சிங்கர். நிறைய அதாவது என்ன சொல்றது, எஸ்பிபிக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு நமக்கு வெர்சடாலிட்டியில் இவர் நிறைய பாட்டில் நின்றுட்டார். நம்மளோட இந்த வாய்ஸ்க்கு நல்ல ரேஞ்சு. அழகிய லைலா, அழகிய லைலா, அழகிய லைலா, ஐயோ என்ன ஹிட்டான. ஆமா, அதுல அதை விட அந்த உள்ளத்தேலி தலைவர் ஒரு கிளாசிக்கல் சாங் பாடுவாரு, கவுண்டமணி உருண்டு உருட்டு ஆடுவாரு 2 பேரும் பின்னாடி. ஆமா, என்ன என்ன ரேஞ்சு அண்ட் சாங். அது கூட வந்து அப்படின்னா ஒரு மாதிரி ஃபன்னியா பாடிப்பாரு அந்த பாட்டு கூட. இல்ல அவரு கூட ஒரு ப்ரோக்ராம் நாங்க ஒரு 5 years பிஃபோர் ஊட்டியில குன்னூர்ல அட்டென்ட் பண்ணப்போ கேஷுவலா பாடுறாரு. அந்த ஹை ரேஞ்ச்லாம் வந்து வெரி, அதாவது ஒரு முகத்துல ஒரு சுழிப்பே இல்லாம அது என்ன ஸ்ருதியோ அதுல பாடுறாரு. எஸ்பிபி சொல்ற மாதிரி மனு அப்படியே அந்த என்ன ஸ்ருதியோ, மற்ற சில சிங்கர்ஸ் வந்தானே எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ருதி கம்மி பண்ணிக்கலாமே, மேல போகாது, அப்படியே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அசால்ட்டா பாடுறாரு. அவர் ஃபேமிலியோட வந்திருந்தாரு அன்னைக்கு 125th இயர் அந்த ஜோசப் காலேஜ் அதோட செலிப்ரேஷனுக்கு நான் ப்ரோக்ராம்க்கு போயிருந்தேன், நான் வாசிக்கு போயிருந்தேன் கம்பெனிக்கு. அப்போ அந்த மதுரை மறி குழந்து, பட்டு பட்டு பூச்சி போல ஒரு 15 பாட்டு நல்லா பாடினாங்க. கூட வந்து மதுமிதா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. டங் டங் டெக டக டங் டங் அந்த புள்ள அந்த சிங்கர் அவங்க. மாளவிகா அந்த மாளவிகா, அப்புறம் மதுன்னு சொல்லிட்டு ஈரோட ஜூனியர் சிங்கரு நிறைய வந்திருந்தாங்க, ஒரு பட்டாளமே வந்திருந்தாங்க. அப்ப மனோ நல்லா பாடி இருந்தாரு, அந்த மறக்க முடியாது. மனோ சார் வந்து ரொம்ப கிளாசிக்கலி ட்ரெயின்டு. அவரு சொல்லுவார், அவர் ரொம்ப ஈஸியா வந்து ஸ்வரப்படுத்தி எழுதிடுவாராம், நோட்ஸ் கட 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 கடன்னு எழுதிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரேஞ்சு பிச்சும் அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஹீஸ் லைக் அந்த சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருந்தேன், அவரோட மியூசிக் டைரக்டர் சக்கரவர்த்தி சார் தெலுங்குல வந்து அவருக்கு வந்து அசிஸ்டன்டா இருந்தப்ப ஒரு 1800 சாங்ஸ் வந்து பைலட் சிங்கரா அவர் பாடியிருக்காரு. பாடகர் பாடுறதுக்கு முன்னாடி ட்ராக் சிங்கரா இல்லைன்னா வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் அந்த மாதிரி பைலட் சிங்கரா அத்தனை பாட்டும் ஒரு கம்போஸ் பண்றப்ப கட 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 ஸ்வரமா எழுதணுமா. ஏன்னா ஒரு வாட்டி போட்ட டியூன் இன்னொரு வாட்டி போட மாட்டான். அப்ப நெக்ஸ்ட் டைம் நான் என்ன போட்டேன்னு கேட்டோன்னே அந்த ஸ்வரத்தை அப்படியே பாடி காமிப்பார் அந்த டியூன். ஈவன் லைக் என்ன சொல்றது, இந்த மாதிரி டப்பாங்குத்து சாங்ஸ் மாதிரி இருக்கிறது கூட ஸ்வரம் எழுதிடுவாரு. அடுத்தது இந்த சுப்பையா பிரதர் வந்துட்டாங்க. அண்ணா வாங்க லைன்ல. அப்படியே ஜெய் நீங்க அப்படியே கொஞ்சம் மியூட்ல இருங்க. வாங்க, எப்படி இருக்கீங்க? கேமரா ஆன் கேக்குதா? கேக்குது. நீங்க பேசி பாருங்க. ஹலோ ஹலோ செக். ஹலோ, என்னுடைய இனிய நண்பர் அவர் வந்து சாய் நரசிம்மன். ஹலோ ஹலோ, வணக்கம். கலைஞர், பாடகர், ரொம்ப வெர்சடைல் சிங்கர். அப்புறம் அதே மாதிரி புல்லாங்குழல் வாசிப்பதில் ரொம்ப திறமைசாலி. அவர் நேற்று கூட ஒரு அருமையான நிகழ்ச்சி பண்ணியிருந்தார். 1 மணி நேரம் போ ஷம்போ அந்த பாட்டு வந்து ஒரு திமாட்டிக்கா பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வேற விஷயமா என்னோட வந்திருந்தாரு, நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அதனாலதான் சரி தம்பி கூப்பிட்டு சொல்லவும், அவர் அருமையா பாடக்கூடியவர், அவரும் இருக்கட்டும் அப்படின்னு. சொல்லுங்க சாய்ஜி, உங்களை அறிமுகப்படுத்திங்க. அவருடைய தகப்பனார் வந்து செங்கல்பட்டு ரங்கநாதன் சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய என்னுடைய ஃப்ளூட் குரு வந்து கலைமாமணி ஸ்ரீ KR கணபதி அவர்கள். நான் இந்த ஃபீல்ட்ல ஒரு 25 இயர்ஸா இருக்கேன். இப்போ இங்க பக்கத்துல ஒருத்தர் எங்களுடைய இதுல இப்போ கடந்த பல ஷோஸ்ல வராரு, ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு. இவர் வந்து ஃப்ளூட் நல்லா வாசிப்பாரு. இவருமே தற்செயலா நான் ஸ்டார் மேக்கர்ல ஒரு நண்பர் ஆனாரு. இவரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க ராமகிருஷ்ணன். இருக்காங்களா? ராமகிருஷ்ணன் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்க தலைநகரத்துல இருக்கீங்க, நான் கடைக்கோடி பார்டர்ல இருக்கேன், சத்தியமங்கலத்துல இருக்கேன். சத்தியமங்கலம். சத்தியமங்கலம். வெரி குட். ஓகே. இங்க தமிழ்நாடு தான். அருமை. கர்நாடகா பார்டர். கர்நாடகா பார்டர் கோயில் இருக்கு அங்கதான். ஆமாமா, பண்ணாரியம்மன். அவர் வந்து வந்துட்டாரு. இப்ப வரும்போது பயன்படுத்திக்கணும். முதல்ல இந்த A to Z அந்த ஜோ மாதிரி அழகா பேசுவார். அத முதல்ல சொல்லுங்க. இருக்கட்டும், பேசுங்க. எஸ் ப்ளீஸ். ஷூர். ஓகே. ஜோ வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் ஒரு ஸ்டோரியை வந்து நமக்கு இப்போ சொன்னார்னா எப்படி இருக்கும் அப்படின்னு.
ஏபின்னு 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் பஸ் ஸ்டாண்டு பக்கமா போனாங்க. அப்ப ஏபிய பார்த்தாங்க, ஒரு பொண்ணு வரா சி அப்படின்னா, இவன் அவசரப்பட்டு என்ன டின்னா, அந்த பொண்ணு ஈன்னு இழிச்சுக்கிட்டு பக்கத்துல வந்தோடனே 21F பஸ் வந்தது. இது எங்க போறதுன்னா இது ஜிஹெச்சுக்கு போறதுன்னாங்க. நானும் வரேன்னு 3 பேரும் அந்த பஸ்ல ஏறினாங்க. அதுக்குள்ள கூட்டம் ஜே ஜேன்னு அலமோத ஆரம்பிச்சிருது. எனக்கே டிக்கெட்டை கொடு, எனக்கே டிக்கெட்டை கொடுன்னு ஆளாளுக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இந்த கலாட்டாலாம் நமக்கு லாயக்கப்படாது, எலமன் காலனில இறங்கிடுவோன்னு எல்லாருமே இறங்கின உடனே பஸ்ஸே பிரேக் டவுன் ஆயிடுது. ஓ இன்னும் இப்படி ஆயிடுத்தேன்னு அந்த பக்கமா பீன்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ வந்தது. இங்க பஸ்ல இருந்த ஜனங்கள்லாம் கியூ வரிசையில அங்க நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு ஆட்டோக்கார 6 முதல்ல வரீங்களோ அவங்களதான் நான் ஏத்திக்க வேணுமா. எஸ், இதெல்லாம் இந்த சிச்சுவேஷன் சரியா வராது, சிங்கிள் டீ அடிச்சுட்டு வரலாம். இந்த பொண்ணு போனோடனே இவங்களும் பின்னாடியே போனாங்க. யூன்னு கேட்டோடனே வி ஆல்சோன்னு அப்படியே ஓசி டீ கிடைக்கிறதுன்னு போனாங்க. அந்த பக்கமா WWன்னு ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்து இந்த பொண்ணு பயப்பட்ட உடனே இவங்க எல்லாம் கேட்டாங்க, ஏன் அவனை பார்த்து பயப்படுற? அவன் கிடக்குறான் எக்ஸ், அவனை பார்த்து வை பயப்படுறான்னு அவன் தான் எங்க அப்பன்னு இந்த பொண்ணு சொன்னா. உடனே இவங்க 2 பேருமே இசட் மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு அசடு வழிஞ்சுட்டு நின்னாங்க. கலக்க போவது யாரு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வருது இல்ல, கலக்க போவது யாரு? அது முதல்ல ஜெயா டிவில வந்து இவரும் இன்னொரு நண்பர் சந்தான கிருஷ்ணன், அவர் பேரும் சந்தானம் சாய் சந்தானம்னு நாங்க முதல்ல அந்த கான்செப்ட் கன்சீவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரே கான்செப்ட் நிறைய பேருக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி தோணி கான்செப்ட்ல இவங்க எல்லாம் ஒரே ப்ராடக்ட். இந்த லயலானுடைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ விஜய் டிவில இருக்கிறவங்கள லயலா விஸ்காம் தான். இவங்க அப்படியே உடனே எடுத்து அதை டெவலப் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், இவங்க நண்பர்கள் தான். சூப்பரா இருந்தது நீங்க பண்ணது. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. அது எப்படி இவ்ளோ கண்டினியூஷன் அந்த கரெக்ட்டா அந்த சூப்பரா எப்படி ஃபார்மேஷன் பண்ணாங்க? நான் மோர் தென் 1000 ஸ்டேஜஸ் பண்ணிருக்கேன் மிமிக்ரி. வாவ், அந்த ஷோ அவ்ளோ அப்சார்ப் பண்ணிருக்கீங்க. ஷோவோட அவரோட எங்க எப்படி பேசுவார். மனோடைய குரல் கேக்குறாரு. மனோ வந்து ஆக்சுவலா மனோ மாதிரி பேசுறது, ஒரு மனோ மாதிரி பாடுறது, மனோட ஸ்டைல்ல பாடுறதுங்கிறது வந்து ஒரு சாங்கே இப்போ எஸ்பிபி சார் பாடினார்னா அந்த சாங் மனோ பாடினா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அது பாடி காமிங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, இப்போ ஏதோ ஒரு சாங் எஸ்பிபி சார், மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே அன்பே ஊபாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். இது வந்து மனோ சார் பாடுவார். இந்த ஸ்டைல்ல பாடியிருந்தா அவர் இப்படி பாடியிருப்பாரு. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே அன்பே பூபாளமே ஊடாதென்னும் வானம் உண்டோ சொல். இது பாலு சார் ஸ்டைல். நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்க. அந்த வோக்கல் கார்டு ரேஞ்சே பிடிச்சிட்டீங்க. நீங்க சொல்லிட்டீங்க இவருக்கு கொஞ்சம் திக்கு, இவருக்கு கொஞ்சம் சாஃப்ட். மனோ சார் பாட்டு ஏதாவது ஒன்னு பாடி காமிங்க. இல்ல பட் அந்த ஒரு இது டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கணும். தியாகராஜன் வணக்கம், ஜூலியஸ் சீசர் வணக்கம், ஆர்ஜே பாலா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சதீஷ் வணக்கம் சார். நான் காமனா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுறேன். இவருக்கு எல்லாம் பேர் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. படிச்சேன். ஓ படிச்சு சொல்றீங்களா? ஓகே, நீங்க படிச்சது தெரிஞ்சு போச்சு. பாபா ஐயோ பயங்கர காமெடி. நல்லா பேசுறீங்க, அருமையா பேசுறீங்க. கண்டினியூஷன். மனோ சார் பாட்டு, மனோ சார் வாய்ஸ்லயே அவ்வளவுதான். மனோ சார் வாய்ஸ்ல ஒரு சாங். தொழியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆடியிலே கண்டெடுத்த அற்புத நிமுத்தே தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட சோறு போடத்தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல தாயிருக்கும் காரணத்தார் கோவிலுக்கு போனதில்ல சோறு போடத்தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல தாயிருக்கும் காரணத்தார் கோவிலுக்கு போனதில்ல தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுவேன் நான் அழுத தாங்கிடுமா உடனே தாய் அழுவா
ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளனா, வாழுகிற வாழ்க்கையில தோல்விகளே இல்லதா, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட, சின்ன தம்பி அசப்பாட, துடியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆடியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே. அருமை 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 சார், அருமை. வேற ஏதாவது வாய்ஸ் மிமிக்ரி, சரி, இப்போ வந்து உங்களோட சாய் ஃபேவரட் நம்ம என்ன வாய்ஸ் ஏதாவது? காம்பினேஷன் நம்ம என்ன காம்பினேஷன் இப்போ ஃபேவரட் வாய்ஸ்? ஓ, மிமிக்ரியில சொல்றீங்களா? வாய்ஸ்ல மிமிக்ரியில சொல்றீங்களா? வேற பாட்டுல ஏதாவது சொல்றீங்களா? ஏதாவது பண்ண முடியுமா? பாட்டுல வேணா உங்களுக்கு ஒரு ஒரு நீங்க ஒரு மிமிக்ரின்னு song சொல்லிட்டதுனால நாங்க அதுல இருந்து இப்ப நகர முடியல எங்களால. நீங்க ஏதாவது ஒரு 2 வாய்ஸ் இப்போ போட்டுட்டு நம்ம அப்புறம் ஏதாவது மிமிக்ரி ரெண்டு பாட்டு வாய்ஸ் பாட்டு உங்க வந்து ஃபேவரட் அவரு வாய்ஸ். அவருடைய காம்பினேஷன்ல விசில் இப்போ காம்பினேஷன் இப்போ ஒரு ஒரு மனோசரோட சாங் வந்து ஒரு பாடி பாடுங்க, நான் விசில் பாடுங்க. விசில் பண்ணலாம் அப்படின்னு. காம்பினேஷன்ல ஓகே சரி, பண்ணுவோம். சரி. அடுத்து நீங்க மிமிக் பண்ணுங்க அடுத்தது ரெடியா நீங்க சொன்ன ஓகே அந்த மிமிக்ரிக்கு வரலாம். ஓகே ம், ஷூர். சரி, சரி. மியூசிக் லெவல் ஓகே இருக்கா? கரெக்டா. ம், போதும்டா. பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட். விசில் தானே. நிலா காயும் நேரம் சரணம், உலா போக நீயும் வரணும், பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே தேன் அன்பே நீயே, அழகின முதே அன்பே நீயே, அழகின முதே. தென்றல் தேரில் நான் தான் போகும் நேரம் பார்த்து, தேவர் கூட்டம் பூத்தூவி பாடும் நல்ல வாழ்த்து, நினைத்தால் இது போல் ஆகாததேது, நெடுநாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்ச அன்பே நீயே, அழகின் அமுதே. போதுமா? ரொம்ப அருமை, ஒரு அருமை. பல்லவி ஒரு ரொம்ப சரணம் சூப்பர். போதும் அருமை நினைக்கிறேன். அருமை சார், அருமை அருமை, சூப்பர். இப்போ நீங்க சொன்ன அந்த மிமிக்ரிக்கு வருவோம். ஆ, ஒரு 2 வாய்ஸ்ல வந்து இப்போ இப்போ பாட போறேன். ஸோ சாங் வந்து மனோஜ் சாரோட சாங் கிடையாது. மனோஜ் சார் ம், மாதிரியே, மனோஜ் சார் யார் மாதிரி பாடுவாரோ அவருடைய சாங்கு. ம், கிட்டத்தட்ட அவருடைய வாய்ஸ்ல பாடக்கூடியவர். ம், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஒரு சாங் இது. ம். ஸோ அந்த சாங்கை வந்து அவர் ஒரு ஒரு சரணம் வரைக்கும், பழைய ஒரு சரணம், 2 ஃபீமேல் வாய்ஸும் சேர்த்து நானே பாட போறேன் இப்போ. ஓகே. ஸோ ட்ராக் உடைய சவுண்ட் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ம், ம், சரி.
வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில சில சிலுவென சிறுவெரு படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கோசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம்தான் என்று காதல் தேரோட்டம். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில சில சிலுவென சிறுவெரு படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கோசுது. ஒரு காதல் கடிதம் வெடிப்போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம், கை வைக்க தானாக ஆறும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், செம்மேனி உன்மேனி உன் தோளில் ஆடும். நான் பழையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிறுவன சிறுவரு படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம்தான் என்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவன கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. ஆல்மோஸ்ட் லைக் பாக்கெட் டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கீங்க. உன்னை காணாதுருகும் நொடி நேரம், பல மாதம் வருடம் என மாறும். நீங்காத ரீங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. ராகங்கள் தாளங்கள் நூறு, ராஜாவின் பேர் சொல்லும் பாரு. சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில் தான். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிறுவன சிறுவரு படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம் தான் என்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிறுவரு சிறுவரு படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. Amazing. How are you doing this? Oh my god. லாஸ்ட்ல கமலையும் கூட்டும் அதான் கேட்டேன், கமல் கேட்டேன். நான் நடித்த வந்துட்டேன். படத்தில் நான் பாட எனக்கு உரிமை இல்லையா? பிக் பாஸ்ல அவர் இப்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற கமலை இப்படி லைட்டா அப்படி இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஆச்சரியமா இருக்கு. கலக்கிட்டீங்க. எப்படி ஃபீமேல் வாய்ஸோட இதுவே வேற, எப்படி அதை மாத்தி மாத்தி ஒரே லைன்ல மியூசிக்கோட பிட்ச்ல கலக்குறீங்களே. இல்ல அது பிராக்டிஸ் தான். அது ஆக்சுவலா அதுக்கு தனியா செப்பரேட்டா பிராக்டிஸ் எடுத்துட்டேன். அது சூப்பர், அமேசிங், ரொம்ப அமேசிங். அதான் எல்லாம் ரொம்ப சூப்பர் சார், நீங்களும் எக்ஸலென்ட்டா பாடுறீங்க. அப்சார்ப்ஷன், அதாவது ரெண்டு பேரும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. சுப்பு சார், நீங்களும் ரொம்ப எக்ஸலென்ட்டா பாடுறீங்க. சரிங்கம்மா.
எல்லா சார் சாய் போன தான் தடவை சொல்லி ஒளிஞ்சு கொடுக்குற நின்னுட்டாரு, மாதிரி இன்னைக்கு நல்லா பாடுறாரு. சரி அப்படிலாம் கிடையாது. சாய் நரசிம்மன் வந்து சொல்லி கொடுக்குறாரு டெய்லி இப்போ எனக்கு. அப்படியே இருங்க. சாய் இப்போ வந்து கமல் ரஜினி இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா அரசியலுக்கு 2 பேரும் வரதை பத்தி 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அதை நீங்க பேசுங்க. ஓ புது கான்செப்டா இருக்கு. இருங்க, கொஞ்ச நேரம் இருந்து வேணா பேசலாம்னா. இன்னும் 2 பாடகர்கள் வந்திருக்காங்க. ஒரு ஆமாமா, few அவங்க minutes பாட்டு கொடுங்க, நம்ம அவங்க ரேப் அப் பண்ணிட்டு வரலாம். ரைட்டோ, சூப்பர். ஓகேண்ணா, கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. ஜெய் வாங்க ஜெய். ஜெய் அண்ட் ஸ்ரீ பாடணும். ஆமா, ஜெய் வாங்க. அன்மியூட் பண்ணுங்க ஜெய். கேக்குறதா? கேக்குது. ஹாய் ஆல் கலகிடிங்க மிஸ்டர் சாய் அண்ட் சுபு. வாவ், அது என்னன்னு சொல்றது, இந்த சாங் வந்து இட்ஸ் a tough song to sing actually. both the male portion and female portion செப்பரேட்டா இந்த பாட்டு. இதுல வந்து மேலும் ஃபீமேலும் ஒருத்தரே பாடுறது வந்து it's amazing. Out as you rightly said, practice beautiful, it was wonderful, so hats off to you. Okay, இந்த சாங் வந்து படையப்பால இருந்து கிக்கு ஏறுதே. ஓ கிக்கு ஏறுதே, ஓ வெட்கம் போனாதே, உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே, வெறும் கம்பங்காழி தின்னவானும் மண்ணுக்குள்ள, அட தங்க பஸ்வம் தின்னவானும் மண்ணுக்குள்ள, இந்த வாழ்க்கை வாழத்தான் நான் பிற கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. ஓ கிக்கு ஏறுதே, ஓ வெட்கம் போனாதே, உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மை எல்லாம் சொல்ல தோணுதே, வெறும் கம்பங்காழி தின்னவானும் மண்ணுக்குள்ள, அட தங்க பஸ்வம் தின்னவானும் மண்ணுக்குள்ள, இந்த வாழ்க்கை வாழத்தான் நாம் பிறக்கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. தங்கத்தை பூட்டி வைத்தால் வைரத்தை பூட்டி வைத்தால் உயிரை பூட்டு ஏது பூட்டு. குழந்தை ஞானி இல்ல இருவர் தவிர இங்கு சுகமாய் இருப்பவர் யார் காட்டு. ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு. ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு. இந்த பூமி சமம் நமக்கு, நம் தெருவுக்குள் மாத சண்டை ஜாதி சண்டை வம்பேதுக்கு. ஓ கிக்கு ஏறுதே, ஓ வெட்கம் போனதே, உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே. தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை. முகத்தை தேர்ந்தெடுக்கும் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை. பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை. எண்ணி பார்க்கும் வேளையிலே உன் வாழ்க்கை மட்டும் உந்தன் கையில் உண்டு, அதை வென்று ஏடு. ஓ கிக்கு ஏறுதே, ஓ வெக்கம் போனதே, அருமையா பாடுறீங்க. உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே. வெறும் கம்பங்காடி தின்னவானும் மண்ணுக்குள்ள, வெறும் தங்க பஸ்பம் தின்னவானும் மண்ணுக்குள்ள, இந்த வாழ்க்கை வாழத்தான் நம் பிறக்கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல. நல்லா கொண்டு செல்ல. சூப்பர். ஓ சூப்பர் சூப்பர். நல்ல சூப்பர் ஹிட் சாங். சுரேஷ் வாங்க. சுரேஷ் வந்து இங்க லோக்கல் ஃப்ரிஸ்கோல தான் இருக்காரு. இங்க ஓகே ஓகே ஓகே. மனோ ப்ரோக்ராம் ஒன்னு ஐ தாட் டு ரீச் ஹிம். வாங்க வந்து பாடுங்க சுரேஷ் அப்படின்னு இருக்கேன். வாங்க சுரேஷ்.
Hello everyone, good evening. So good program. First time Marai எத்தனையோ வாட்டி கூப்பிட்டாரு. Time constraint. So today unexpected I had some time. Thanks to Marai. He has always in his mind about me. Thanks everyone. So நான் பாட போடுற பாட்டு வந்து செண்பகமே. I don't know if already யாராவது பாடிட்டாங்கன்னு, but இல்ல என்ன பாடு. என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குது இல்லையா? கிளியரா. ஓகே, என்னோட கெரியோகி கேக்குதா? கேக்குது. கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஏத்தலாம். ஓகே, பர்ஃபெக்ட். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செந்தனமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. சூப்பர். உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னால, எப்போதும் உன்னை தொட்டு பாட போறேன் தன்னால. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. மூணாம் பிறைய போல தானோ நெத்தி பொட்டோட, நானும் தன் இருக்க வேணும் இந்த பாட்டோட. மூணாம் பிறைய போல தானோ நெத்தி பொட்டோட, நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. கருத்தருமே முடியானோ, இழுத்தது என்ன பூவிழிதானோ. எல்லுக்கும் ராசி பத்தி பேசி பேசி தீராது, உன் பாட்டாரம் பாட்டு உன்னை விட்டு போகாது. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேவரும் என் மனமே சேர்ந்திருந்தா சந்தனமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. அருமை 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 அருமை. ரொம்ப சூப்பரா பாட்டீங்க. Thank you. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சுரேஷ் சார் சூப்பர் சூப்பர். Thank you. நல்லா பாடிங்க. சுரேஷ் வந்து நிறைய கவர் சாங்ஸ் பாடுறாரு இப்போ. ஆக்சுவலாக இஸ் வெரி குட் இன் என்ன
சொல்றது ட்ராக் சிங்கிங் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல நிறைய ஏதோ பண்ணியிருக்காருங்களாம். என்ன சுரேஷ் அப்படிலாம் கதை விட்டீங்க எங்ககிட்ட, உண்மை தானே? உண்மைதாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பாடுறீங்க. நல்லா இருக்கு சார். நல்லா பாடுவார், அருமையா. தேங்க்யூ. சூப்பரா பாடுறீங்க. இங்க ஒன் ஆஃப் த குட் சிங்கர்ஸ். அதுல வர சங்கதிஸ்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது பாடுறது. பாக்குறதுக்கு சிம்பிள் சாங் மாதிரி இருக்கும், பட் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சாங் அது. சாரி, நான் பியூட்டிஃபுல்லா பண்ணேன். ஃபோக்கஸ் ரொம்ப கம்மியா வச்சிருந்தேன், லிரிக்ஸ் சைடுல இருக்கு. சோ இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு நல்ல கிளியரா நல்லா இருந்து கிளியரா இருந்து சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப நல்லா Thank you. வாய்ஸ். Thank you. Thanks. ரொம்ப மெலாடியஸா இருக்கும். நல்ல ஒன் ஆஃப் த வெல் நோன் சிங்கர் இங்க லோக்கல்ல. ஸோ அதனால தான் இன்னைக்கு சரி மனோ சார்ன்னு ஒன்று ஜஸ்ட் எனக்கு தெரியும் இவருக்கு நிறைய பாட்டு கத்துக்கலாமா சுரேஷ் சார்ட்ட? நம்ம 2 பேரும் நம்ம கத்துக்கலாம். சூப்பரா சொல்லி கொடுக்குறீங்களா? சூப்பர், நல்லா பாடுறீங்க சுரேஷ், அருமையா இருந்துச்சு. Thank you. நிறைய பாடல்கள் பாடுங்க சுரேஷ், நிறைய பாடல்கள் பாடுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த தமிழ் இது வரும். Definitely. Thanks for this opportunity. Sure. வாங்க, இணைந்து பாடுங்க. நம்மளோட நிகழ்ச்சிகள்லையும் தொடர்ந்து வாங்க. Definitely. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது நான் ஃபார்வர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வாங்க. பாலா நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது சுரேஷ் பாட்டு? சூப்பரா பண்ணாரு, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாரு. ரொம்ப மெலோடியஸ் வாய்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி சங்கதி எல்லாம் நல்லா வருது. My pleasure. அது சிந்து பைரவி ராகம் அது. ஸோ அந்த சிந்து பைரவி வந்து அதுல கொஞ்சம் பாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது சங்கதிகளாம். ஸோ அது நல்லா பண்ணாரு, சூப்பரா இருந்தது. Thank you. அடுத்தது பாலா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, அதுக்கப்புறமா நம்ம இவர்கிட்ட போயிடுவோம். சாய் சுபியா. ஓகே. மனோ சார் சாங் எனக்கு நிறைய ஃபேவரட்ஸ் நிறைய பாடிட்டாங்க. பட் ஒரு சாங் வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆர் பார்ட் ஆஃப் மை லைஃப்னு சொன்னோம்னா, ஏன்னா வந்து ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து என் பொண்ணுக்கு வந்து என் குழந்தைக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் டெய்லி பாடுற பாட்டு. ஸோ அதனால வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். பஞ்சவர்ணாச்சலம் சார் ரவுண்டு கூட இந்த பாட்டு கூட யோசிச்சு வச்சிருந்தேன். சின்ன கண்ணம்மா அப்படிங்கிற படத்துல இருந்து இந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல இந்த பாட்டு. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, என் மகளே, நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்த உயிரில் கலந்தாய் என் உயிரே, உந்தன் பூவிழி கொரநகை அதில் 1000 கவிதையே, எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, என் மகளே, நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தாய் என் உயிரே, வானம் தாலாட்ட மேகம் நீராட்ட வளரும் வெள்ளி நிலவே, வாழ்வில் நீ காணும் சுகங்கள் 100ஆக வேண்டும் தங்கச் சிலையே, தாயின் மடி சேரும் கன்று போல நாளும் வளர்வாய் மார்பிலே, தோழி முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே, சிறு கிளி போல் பேசும் பேச்சு என்னை மறந்தேன் நானம்மா, எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, என் மகளே, நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தாய் என் உயிரே, கனவில் நினைவாக நினைவில் கனவாக கலந்தாள் காதல் தேவி, உறவின் பலனாக கடலில் அமுதாக பிறந்தாய் நீயும் கனியே, காண கிடைக்காத பிள்ளை வரவே கண்ணில் ஜொலிக்கின்ற வைரமே, கோடி கொடுத்தாலும் உன்னை போல செல்வம் கிடைக்காத வாழ்விலே, புள்ளிமானே கூவும் மயிலே, என்னை மறந்தேன் நானம்மா, இந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்கள்
பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்த உயிரில் கலந்தாய் என் உயிரே. முந்தன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தாய் என் உயிரே. Excellent. Compare பண்ணிக்கிட்டே you have to sing ங்கிறது it's not easy. You should have breath control, right? That's not easy. Excellent. நிறைய பேசினதுக்கு அப்புறம் பாடுறது கொஞ்சம் கஷ்டம். சுப்புஜி எல்லாம் And ஒரு I've விஷயம் lost கேட்டாரு. touch also. That is also there. I've lost touch. இல்ல சுப்புஜி ஒரு வார்த்தை கேட்டாரு, நீங்க எப்படி இவ்வளவு லிரிக்ஸ் அவங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இது டெய்லி பாடுறேன்ல, இந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. குழந்தைக்கு டெய்லி பாடுறேன். ஃபேமிலிக்குன்னு ஒரு சாங் இருக்கு, அவங்க ஃபேமிலி சாங் இது. ஃபேமிலி சாங். அவங்க எங்க ஃபேமிலில காணாம நான் மட்டும் போனாங்க. தான் பாடுவேன். அதனால ஃபேமிலி எங்க சாங் காணாம வச்சுக்கலாம். போனாலும் நீங்க பாடினா வந்துருவாங்களா? இல்ல யார் காணாம போனாலும் இந்த பாட்டை பாடினா வந்துருவாங்க. ஆமா. அவ்வளவுலாம் கிடையாது. அந்த மாதிரி ஃபேமிலி சாங்லாம் இல்ல. ஃபேமிலிக்கு க்ளோஸ் ஆன சாங் அவ்வளவுதான். பொதுவா சும்மா ஜாலிக்கு. ஆனா இவங்க ஹார்ட் ஒர்க் நிறைய பண்றாங்க, கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. பாலா அவங்க அது பார்த்திருக்கேன். எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அது ஒரு சிரத்தை எடுத்து பண்ணி கொடுத்துருவாங்க சிறப்பா. பெரிய விஷயம் தான். சோ மறை இவர் தம்பி நம்ம சாய் பேச சொல்லுவோமா? தாராளமா. We are almost end of the show. அவர் பேசிட்டோம், முடிச்ச உடனே நம்ம wrap up பண்ணிடலாம். அவ்வளவுதான். அதுக்குள்ள ஒரு பாட்டு ஓ பாப்பா லாலி பாடி ஒரு பள்ளிக்கு ஒரு சரணம் நீங்க அதுக்குள்ள வந்து ரெடி ஆயிடுங்க. அவர் வந்து ரொம்ப சிறப்பா பண்ண போறாரு. ஏன்னா மனோ அண்ணன் போது அந்த பாட்டு வேணும். சரி. வேற யாரும் இல்ல பாலா? இல்ல எல்லாரும் பாடிட்டாங்க. தேங்க்ஸ் சுரேஷ், நல்லா பாடினீங்க சுரேஷ். நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஃபீஸ் காலர் ட்ராப் பண்ணிட்டு வந்தீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். சரி. சண்டேவும் ஆபீஸா? அவருக்கு ஏதோ மீட்டிங் இருந்தது, டெப்ளாய்மென்ட் ஒண்ணு இருந்துச்சு. So we were just on conference. ஓகே ஓகே. சுரேஷ் சதீஷ்லாம் அப்படியே நல்லா பாடுவாங்க. அதனால நம்ம வேணும்னா எப்பப்போ வேணுமா நம்ம பாட்டு கேட்கணும்னா 2 பேரையும் கூப்பிட்டுக்கலாம். நான் தொடைகளில் தாங்கியே தாலாட்டிட காதலன் குழந்தைதான் காதலி. ஏன் செவ்விழி கலங்குது பூந்தென்றலில் கொதித்ததா குளிர்ந்ததா கூரடி. தலை சாய்ந்திட மடிப்பாய் மேல் திருமேனிக்கு சுகமோ எந்த நாளிலும் வாடாத இளம் தாமரை முகமோ. இதை காப்பதும் என்று பார்ப்பது இந்த தாய் மனமே. ஓ பாப்பா லாலி கண்மணி லாலி பொன்மணி லாலி பாடினேன் கேழடி. ஓ பாப்பா லாலி. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்ல பாட்டு. What an iconic song of Manoj. சூப்பரா இருந்துச்சு. அடுத்து நீங்க பாடுங்க. சாரி நீங்க. யா சாய் சொல்லுங்க. சாய் சொல்லுங்க. என்ன கான்செப்ட் சொன்னீங்க? என் கான்செப்ட் மறந்து போச்சு. கமல் அண்ட் ரஜினி 2 பேருமே அரசியலுக்கு வந்துட்டாங்க. அரசியல்ல வந்துட்டாங்க அவங்க 2 பேருமே. அப்படியே அது மாதிரி வச்சிரும். வந்துட்டாங்களா என்ன? வச்சிரும் அப்படியே வச்சிரும். அவ்வளவுதான், முடிஞ்ச போச்சு எலெக்ஷன். கமல் நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அரசியலுக்கு நான் இன்னும் வரல, நீங்கெல்லாம் போருக்கு தயார்னு சொன்னீங்கன்னா நான் அரசியலுக்கு வரேன்.
அரசியலுக்கு வர்றது பெரிய விஷயம் அல்ல. வந்து என்ன சாதிக்க போறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இல்ல நீங்க எந்த பக்கம் இருக்கீங்கன்றத சொல்லணும். நான் எப்பவுமே அந்த ஆண்டவன் பக்கம் தான். நீங்க எந்த பக்கத்துல இருக்கீங்க? நான் அந்த பக்கத்திலும் இல்லை, இந்த பக்கத்திலும் இல்லை, மையத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். மையத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் எந்த பக்கமும் சாயாத ஒரு மையத்தில் நின்று கொண்டு என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். இங்க எல்லாமே மனுஷன் முடிவு பண்ண முடியாது. நாம ஒண்ணு நினைப்போம், ஆனா அதை முடிக்கிறது அந்த ஆண்டவன் தான். கடவுள் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். ஆன்மீக அரசியல் தான் எனக்கு முக்கியம். நானும் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. அப்படி ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்க அரசியலுக்கு வர போறீங்களா இல்லையா? வரும்படி இருந்தால் நான் வருவேன். அதுதான், எல்லாரும் அப்படிதான், வரும்படி இருந்தால் வருவார்கள். இதைதான் நான் சொல்லி முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணா சூப்பர். வரும்படி வரும்படி இருந்தாதான் வருவாங்க. வரும்படி நல்ல யூனிக். சூப்பருங்க, சூப்பர். பகுத்தறிவு இல்ல கமலஹாசன், பகுத்தறிவு மையத்துலதான் அவரு. அது மையம் இல்ல, வேற ரெண்டு வேற இருக்கு. மையம் அது எந்த பக்கத்துல இல்லாம நடுவுல நின்னா லாரியில் அடிபட்டு சுடுகாடு தான் போடும் அப்படின்றது சொல்லுவாங்க. அதை நம்ம சீமா சொல்லுவார் அடிக்கடி. சூப்பருங்க, கலக்கிட்டீங்க. நன்றி அனைவருக்கும். நன்றி. தேங்க்யூ so much. சூப்பர் சாய், சூப்பர் சாய். சூப்பர். இணைந்தவர்கள் ரொம்ப அருமையா இருந்தது சாய். அதாவது இன்னொன்னு கான்செப்ட் மட்டும் இல்ல, அந்த லேட்டஸ்ட் இதுக்கு உங்க ராம்கி சார் உங்களுடைய இது கிளியரா கேட்கல. மியூட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அவரு ராம்கி இது கிளியரா இல்ல, அவரது இந்த மைக்ல ஒண்ணுதான் என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஜனராஜ் மாதிரி இருந்தது. நிகழ்ச்சிக்கு உண்மையாவே இணைந்த அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலா என்ன மறை ஜூம் மட்டும் நம்ம பேசுறதே சில நேரம் பாடுற மாதிரி அங்க கேட்கும். ஆமா, பேசுறதே பாடுற மாதிரி. அது எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, பாட்டு படிக்கிறதுன்னு அந்த மாதிரி. பாட்டு படி. எந்த பாட்டு ஐயா? ஏதோ ராமகிருஷ்ணன் யாரோ ஏதோ சொல்ல வந்தாங்க நீங்களே. இன்டர்நெட் ப்ராப்ளம். ரைட்டோ. சோ இணைந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. அதாவது தேங்க்யூ. இணைத்தவர்களுக்கும் நன்றி. ஆமா, இணைத்தவர்களுக்கும் நன்றி. உண்மையாக சொல்லிட்டீங்க எங்களை சேர்ந்து. பர்த்டே ஸ்பெஷல் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு உண்மையாகவே எல்லாருமே வந்து மனோ பர்த்டே ஸ்பெஷல்ன உடனே உங்களுக்கு வந்து மனோ சாரனுடைய சிரிப்பும் அவருடைய பல பாடல்கள் இருந்தாலும் அதில் வந்து செலக்டட் சாங்ஸ் தான் இந்த 1.5 hours நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதை வந்து இணைந்து அழகாக பாடி தந்தவர்களுக்கும் கொஞ்சம் லைன்ல நீ பேசிட்ட சுபையா மற்றும் சுரேஷ், சாயினுடைய பெயர் வந்து நல்ல ஒரு பெயர். அதனால அவர் பண்ண அந்த மிமிக்ரியில் அந்த பேரை எப்படி எனக்கு அது சோவரை மாதிரி பேசிட்டாரு, எல்லாரும் மாதிரி பேசிட்டாரு. சாய் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சேருங்க சாய். அதே மாதிரி ஜெய், அதே மாதிரி சதீஷ், செல்வா, ராம்குமார், எல்லாருக்கும் இணைந்ததற்கு நன்றி. இருமறை மனம் வந்தால் ஒரே ஒரு இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிறவங்க ரெட்டையர்கள் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமா, இவர் வந்து என்னுடைய அண்ணன் சுப்பு, வந்து என்னுடைய அண்ணன், சொந்த அண்ணன். சென்னையில தான் இருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு எப்படி சொல்றதுன்னா, எனக்கு இந்த பாட்டெல்லாம் நிறைய பாடுறதுக்கு எங்க அண்ணன் தான் முதல் காரணமே. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமா அண்ணே, உங்களுக்காக வந்து ஜூம்ல வந்து உங்க பிறந்தநாள் வாழ்த்தை கொண்டாடுவதற்காக ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நிறுத்திட்டார். அவர் எங்கேயோ இருக்காரு. சரி சரி சரி, பரவாயில்ல. மனோ வந்துட்டாரு. பிஸியா இருக்காரு. மனோ. ஆமா, ஓகே. அவருக்கு இந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சு வைங்க சார். சுப்பு சார், அவருக்கு இந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சு வைங்க. அனுப்பி. ஸோ அதனால இந்த நிகழ்ச்சியில இணைந்த அனைவருக்குமே நன்றி. அவர் அதான் என்னுடைய அண்ணன் சுப்பு. இப்போ வந்து சாய் வந்து அவருடைய நண்பர். அதாவது நிறைய லோக்கல்ல நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே
ஸோ நான் முடிச்சிட்டேன் பாலா, நீங்க பேசுங்க. ஷூர். இணைப்பில் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிறைய புது நேயர்களும் வந்தாங்க. நிறைய சாங்ஸ், புதிய சாங்ஸ் கேட்டோம். ஸ்பெஷல் இதுவும் வந்து சாய் நரசிம்மன் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் நிறைய பார்த்தோம். மிமிக்ரி, வாய்ஸ் சேஞ்சஸ் அண்ட் சாங்ஸ் அண்ட் வாட் நாட், so many things. Eagerly looking to listen to your flute very soon. Oh, sure, definitely. On our show. So அவர் கூட்டிட்டு வந்த சுப்பு சாருக்கும் பார்ட்னர் சுப்பு சாருக்கும் நன்றி. உங்க சாங்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. It was a wonderful tribute and dedication and wishes to Manu sir. நானும் சாயும் வந்து காம்போ பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளூட், வோக்கல், அந்த மாதிரி நிறைய. அவங்க மிஸ்ஸஸ் வந்து பெரிய, அவங்களும் ஒரு பெரிய கர்நாடக இசைக்கலைஞர். பிரார்த்தனா சாய் நரசிம்மன் அப்படி. Oh, okay. Nice. Very nice. வருவாங்க, உங்களை எல்லாம் மகிழ்விக்க அவங்களும் வருவாங்க ஒரு நாள். சாய் நரசிம்மன். சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ. ஸோ மனோ சார் பர்த்டே ஸ்பெஷலா நம்ம இன்னைக்கு பண்ண எபிசோட் ரொம்ப நல்லா அமைஞ்சது. நிறைய நேயர்கள் வந்து பாடினாங்க. நிறைய வண்டர்ஃபுல் சாங்ஸ் மனோ சார் இன்னைக்கு கேட்டோம். ஸோ மனோ சார், if you want to watch this, I'm very very happy belated birthday wishes from all of us from Visai Radio. இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து உங்க நேயர்கள் எல்லாருமே, உங்களோட ரசிகர்கள் எல்லாரும் உங்களுக்கு ட்ரிபியூட்டா உங்க பாடல்கள் பாடி இருக்காங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே அகெயின். விசை ரேடியோ சார்பாக மற்றும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திப்போம். அண்ட் அடுத்த வாரம் அவங்க கான்செப்ட் சொல்லிக்கிறேன். இட்ஸ் உலகநாயகன் ஸ்பெஷல். ஏன்னா கமல் சாரோட பர்த்டே November 7th. ஸோ நெக்ஸ்ட் சண்டே இஸ் கோன் டு பி உலகநாயகன் ஸ்பெஷல் சாங்ஸ் ஆன் அவர் ஷோ. ஸோ பி prepared and come and sing Kamalji's songs. So அடுத்த வாரம் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள் ஆர்ஜி பாலா, மறை. நன்றி, நன்றி, வணக்கம். Thank you. Thank you all. Thank you. Thank you.